ஹாய் ஆல். என் பேர் தன்வந்திரி. நான் இப்போ நடந்த ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஏ எக்ஸாமில் யூகோ பேக்கில் செலக்ட் ஆகிருக்கேன். நான் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாகவே வந்து கைட்லியில் பிகினர்ஸ் செகண்ட் பேட்ச் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு கைட்லி கொடுத்த அந்த கைட்லி கொடுத்த சிலபஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 அட்டம்ஸ் பண்ணேன். அப்போ வந்து என்னோடய ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் வந்து லோவாக தான் இருந்தது. ஈவன் குவான்ஸ் இங்கிலீஷ்லாம் எனக்கு வந்து ஸ்கோரே ஜஸ்ட் பாஸில் தான் நான் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் கைட்லியோட பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு குவான்ஸ் இங்கிலீஷ் எல்லா ஸ்கோருமே எனக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால நான் இந்த டைம் வந்து ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் அதிகமாக இருக்கும்போதும் எனக்கு கிளியர் பண்ண ரீசன் வந்து நான் கைட்லியோட சப்போர்ட்டோட மட்டும்தான் பண்ணேன். அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்மே வந்து நம்ம ஈஸியாக நம்மளை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப எந்த ஒரு ஹெசிடேஷன்ஸும் இல்லாமல் அவங்ககிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம். என்னுடைய மென்டாஸ் மேம் வந்து வினோதினி மேம், அவங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே அவங்க என் கூட காண்டாக்டில் நான் என்ன டவுட் கேட்டாலுமே எந்த டைமில் நான் கால் பண்ணாலுமே கிளியர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு ரொம்பவே வந்து கைட்லி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அகைன் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் நான் கைட்லியில் வந்து என்னால் ஆஃப்லைன் மார்க் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியல. ஸோ நான் ஆன்லைனில் தான் பண்ணேன். என்னோட இன்டர்வியூ ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் நான் கைட்லிக்கு ரொம்ப